இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். ஓரணியில் தமிழ்நாடு என்ற பெயரில் உறுப்பினர் சேர்க்கை முன்னெடுக்க திமுக பொதுக்குழுவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தல். ஒவ்வொரு பூத்களிலும் 30% வாக்காளர்களை திமுக உறுப்பினர்களாக இலக்கு நிர்ணயிக்க வேண்டும் என்றும் பேச்சு. பூத் கமிட்டிகள் மூலம் ஒவ்வொரு வாக்குச்சாவடிகளிலும் குறைந்தபட்சம் 30% வாக்காளர்களை கழகத்தின் உறுப்பினராக இணைத்திட இலக்கு நிர்ணயிக்கப்படுகிறது. மாநிலங்களவை தேர்தலில் அதிமுக சார்பில் வேட்பாளர்களாக வழக்கறிஞர் இன்பதுரை, செங்கல்பட்டு மாவட்ட நிர்வாகி தனபால் அறிவிப்பு. சென்னை ராயப்பேட்டை அலுவலகத்தில் வேட்பாளர் குறித்த அறிவிப்பை வெளியிட்டார் அதிமுக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி. IS இன்பதுரை BABL XMLA அவர்கள் கழக வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் திரு மா தனபாலம் MA ML MBA PhD XMLA அவர்கள் செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட கழக அவைத்தலைவர், மாவட்ட ஊராட்சி குழு முன்னாள் தலைவர் என்பதை மகிழ்ச்சியோடு பொதுச் செயலாளருடைய அனுமதியோடு இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். அதிமுக சார்பில் தேமுதிகவுக்கு தற்போதைக்கு மாநிலங்களவை சீட் வழங்கப்படாது. இந்த தேர்தலிலேயே வாய்ப்பு கேட்ட நிலையில் கைவிரித்தது அதிமுக. அதிமுக கூட்டணியில் நீடிப்பது குறித்து கடலூரில் அடுத்த ஆண்டு ஜனவரி 9ஆம் தேதி நடைபெறும் மாநாட்டில் அறிவிக்கப்படும். தங்கள் கூட்டணியில் தேமுதிக தொடர்வதாக அதிமுக அறிவித்த நிலையில் பிரேமலதா விஜயகாந்த் பேட்டி. 2026 ஜனவரி மாதம் 9ஆம் தேதி கடலூர் மாவட்டத்தில் எங்களுடைய நிலைப்பாடு, கூட்டணி எல்லாமே நாங்கள் அறிவிப்போம் என்று நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இன்னும் 2-3 நாட்களில் 234 தொகுதிக்கும் பொறுப்பாளர்கள், மாவட்ட பொறுப்பாளர்கள் அறிவிக்க இருக்கிறோம். அது மட்டும் கிடையாது, எங்களுடைய கட்சியின் வளர்ச்சியை நோக்கி நாங்கள் இந்த 6 மாத காலம் பயணிக்க இருக்கிறோம். அதனால் தேமுதிகவும் உறுதியாக அரசியலில் தேர்தலை நோக்கி தான் எங்கள் பயணமும் இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இரண்டாயிரத்தி 26 தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு ஒரு ராஜ்யசபா சீட். அதிமுகவுடனான கூட்டணியில் தேமுதிக தொடர்வதாகவும் அதிமுக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி அறிவிப்பு. 2026 நடைபெறவுள்ள நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர்கள் பதவிக்கான தேர்தலின் போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை வழங்கும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தேமுதிகவுக்கு மாநிலங்களவை சீட்டு தருவதாக கூறி கடமையை செய்துள்ளது அதிமுக என பிரேமலதா விஜயகாந்த் பேட்டி. 2026 தேர்தலை ஒட்டியே தேமுதிகவின் அடுத்த கட்ட அரசியல் நகர்வு இருக்கும் எனவும் திட்டவட்டம். அரசியல் என்பதே தேர்தலை ஒட்டிதான் அரசியல். எனவே 2026 தேர்தலை ஒட்டிதான் ராஜ்யசபா சீட்டும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அரசியல் என்பதே தேர்தலுக்கானது தான். எனவே அவர்களுடைய கடமையை அதிமுக அவர்கள் ஆற்றியிருக்கிறார்கள். தேசிய முற்போக்கு திராவிட கழகமும் தேர்தலை ஒட்டி எங்கள் கடமையை நாங்கள் ஆற்றுவோம் என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். திமுகவில் கல்வியாளர் அணி, மாற்றுத்திறனாளி அணி என புதிதாக 2 அணிகள் உருவாக்கம். திமுக சார்பு அணிகளின் எண்ணிக்கை 25ஆக உயர்வு. முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங், இங்கிலாந்து ராணி எலிசபெத் மறைவுக்கு திமுக பொதுக்குழுவில் இரங்கல். பாடகர் SP பாலசுப்ரமணியம், காங்கிரஸ் மூத்த தலைவர் குமரி அனந்தன் உள்ளிட்டோருக்கும் இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றம்.
மதுரை திமுக பொதுக்குழு கூட்டத்தில் இரங்கல் தீர்மானங்கள் நிறைவேற்றம். பகல்காம் தீவிரவாத தாக்குதலில் உயிரிழந்தோர்களுக்கு தீர்மானம். மதுரை கூடல் நகரில் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் தலைமையில் பொதுக்குழு கூட்டம். பெரியார், அண்ணா, கருணாநிதி, அன்பழகன் உள்ளிட்டோர் புகைப்படங்களுக்கு மரியாதை. தேமுதிக தலைவர் விஜயகாந்த் மறைவுக்கு இரங்கல். திமுக பொதுக்குழு கூட்டத்தில் இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றம். திமுக பொதுக்குழுவில் விஜயகாந்த் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்ததற்கு நன்றி. கேப்டனின் இறுதி நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பங்கேற்றதை குறிப்பிட்டு தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பேட்டி. அவர்களுக்கு இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றியிருக்காங்க. அதற்கு முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் அவர்களுக்கும் திமுகவிற்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். கேப்டன் மறைந்து சற்றேறக்குரிய 1.5 வருஷம் ஆயிடுச்சு. கேப்டன் மறைந்தபோது முதலமைச்சரும் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள், அமைச்சர்கள் அனைவரும் இங்கேயே இருந்து கேப்டனுக்கு இறுதி மரியாதை செலுத்தி, அரச மரியாதை செலுத்தி எங்களுடன் இருந்து எங்கள் துயரிலே பங்கேற்றார்கள். அந்த நாட்களை என்றைக்கும் நாங்கள் மறக்க மாட்டோம். தன்னை யாரும் இயக்கவில்லை, இயக்கவும் முடியாது என ராமதாஸ் திட்டவட்டார். வரும் வியாழக்கிழமை அன்புமணி தொடர்பான கேள்விகளுக்கு பதில் அளிப்பேன் என்றும் அறிவிப்பு. சிலர் இயக்குவதாக சிலர் குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க. யாரும் இயக்க முடியாது. 46 வருஷம், 95,000 கிராமங்கள். எத்தனை கிராமங்கள்? 95,000 கிராமங்களுக்கு குமரிப்பூண்டியிலிருந்து குமரிமுனை வரைக்கும் இந்த கிழக்க மேற்க எல்லாம் பயணிச்சாங்க. பாமகவில் நிர்வாகிகள் நீக்கம் செய்யப்பட்டது செல்லாது என அன்புமணி அண்மையில் கருத்து தெரிவித்ததன் எதிரொலி. செல்லுவது செல்லாது, செல்லாதது செல்லும் என சிரித்தபடி பதிலளித்த ராமதாஸ். சரியாக சொல்லும் சொல்லாது திரும்பி பச்சை வந்து ஒவ்வொரு கட்சியிலும் குடும்பத்திலும் நடைபெறுவதுதான் பாமகவிலும் நடைபெறுகிறது. செயல்பாடுகளின் அடிப்படையிலேயே மாவட்ட செயலாளர்கள் மாற்றம் செய்யப்பட்டதாகவும் ராமதாஸ் விளக்கம். செயல்பாட்டை பார்த்து மறுபடியும் மாற்றம் வேற ஒருத்தர் வருவாங்க. எல்லா கட்சியும் நடக்கும். வன்னியர் சங்கம் சார்பில் பூம்புகார் நகரில் ஆகஸ்ட் 10ஆம் தேதி மகளிர் பெருவிழா. பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் அறிவிப்பு. அங்கே மகளிர் சங்க மாநாடு பூம்புகாரில் நடத்த வேண்டும் என்று முடிவு செய்திருக்கிறோம். ஆகஸ்ட் 10ஆம் தேதி அந்த மாநாடு நடைபெறும். சேலம் மாவட்டம் மேட்டூர் காடையாம்பட்டி ராட்சத கூட்டு குடிநீர் குழாயில் உடைப்பு. 50 அடி உயரத்துக்கு தண்ணீர் பீச்சி அடிப்பதை சரி செய்ய வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தல். சென்னையில் வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விலை 1906 ரூபாயிலிருந்து 1881 ரூபாயாக குறைந்தது. 14 கிலோ இடையிலான வீட்டு உபயோக சிலிண்டர் விலையில் மாற்றமின்றி 868 ரூபாய் 50 காசுகளுக்கு விற்பனை. சேலம் மாவட்டம் இளம்பிள்ளை அருகே வாடகை வீட்டின் உரிமையாளரை அடித்துக் கொன்ற பீகார் மாநில இளைஞர்கள் 5 பேர் கைது. வாடகைக்கு குடியிருந்த நிலையில் மது போதையில் ரகளை செய்ததை தட்டி கேட்டதால் வெறிச்செயல்.
வேலூர் அரசு மருத்துவமனையில் குழந்தையின் கட்டை விரலை தவறுதலாக வெட்டிய செவிலியர் மீது வழக்கு பதிவு. குழந்தையின் பாட்டி அளித்த புகாரின் பேரில் வேலூர் தாலுகா போலீஸ் விசாரணை. சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக வேளாண் கல்லூரி உதவி பேராசிரியர் கைது. ஆபாச வீடியோ இருப்பதாக கூறி மாணவியை மிரட்டிய புகாரில் போலீசார் நடவடிக்கை. டெல்லி உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி ஜங்பூரா பகுதியில் உள்ள மதராசி குடியிருப்பை இடித்து அகற்றும் பணிகள் தீவிரம். 60 ஆண்டுகளுக்கு மேலாக வசித்து வரும் தமிழர்கள் பாதிப்பு. டெல்லியில் தாங்கள் வசித்து வரும் குடியிருப்புகளை இடிக்க எதிர்ப்பு தெரிவித்து போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட தமிழர்கள். போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்கள், குழந்தைகள் உள்ளிட்டோரை போலீசார் வலுக்கட்டாயமாக அகற்றியதால் பரபரப்பு. டெல்லியில் பலத்த போலீஸ் பாதுகாப்பிற்கிடையே இடித்து அகற்றப்படும் மதராசி குடியிருப்பு. 370 குடும்பத்தினரில் 189 பேருக்கு மட்டுமே மாற்றிடம் வழங்கப்படும் என்ற அறிவிப்பால் தமிழர்கள் வேதனை. பதினோராவது பிரிக்ஸ் நாடாளுமன்ற குழு கூட்டத்தில் பங்கேற்க பிரேசில் புறப்பட்டார் மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா. ஜூன் 3 முதல் 5ஆம் தேதி வரை நடைபெறும் கூட்டத்தில் ரஷ்யா, சீனா, தென்னாப்பிரிக்கா உள்ளிட்ட நாடுகள் பங்கேற்பு. சிக்கிம் மாநிலத்தில் கொட்டி தீர்த்த கனமழையினால் டீஸ்டா நதியில் கடும் வெள்ளப்பெருக்கு. ஆர்ப்பரித்து சென்ற தண்ணீரில் பால கட்டுமான பணி பாதிப்பு. ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்சால்மர் எல்லையில் பாதுகாப்பு பணியில் மகளிர் படையினர் தீவிரம். கடுமையான வெயிலையும் பொருட்படுத்தாமல் மணல் பரப்பில் பணியில் ஈடுபட்ட வீராங்கனைகள். சேமிப்பு கணக்குகளில் குறைந்தபட்ச தொகை இல்லாவிட்டால் விதிக்கப்படும் அபராதத்தை ரத்து செய்தது கனரா வங்கி. ஜூன் 1 முதல் இது நடைமுறைக்கு வருவதாக அறிக்கை வெளியீடு. பாகிஸ்தானுடனான மோதலின் போது இந்திய போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதை ஒப்புக்கொண்ட முப்படைகளின் தலைமை தளபதி அனில் சௌகான் 6 விமானங்கள் வீழ்த்தப்பட்டதாக பாகிஸ்தான் கூறியதில் உண்மை இல்லை என்றும் விளக்கம். போர் மேகங்கள் கலைந்துவிட்ட நிலையில் உண்மைகளை தெளிவுபடுத்த நாடாளுமன்றத்தின் சிறப்பு கூட்டத்தை கூட்ட வேண்டும் என மல்லிகார்ஜுன கார்கே வலியுறுத்தல். மோடி அரசு நாட்டை தவறாக வழிநடத்தியுள்ளதாகவும் குற்றச்சாட்டு. பாகிஸ்தானுக்கு ஆதரவாக வெளியிட்ட அறிக்கையை திரும்ப பெற்றது கொலம்பியா. சசி தரூர் தலைமையிலான இந்திய எம்பிக்கள் குழு பாகிஸ்தான் பயங்கரவாத ஆதரவு நிலைப்பாட்டை விலக்கியதை அடுத்து நிலைப்பாட்டில் மாற்றம். கர்நாடகாவில் கொரோனாவால் 60 வயது முதியவர் நேற்று உயிரிழந்த நிலையில் பலி எண்ணிக்கை 4ஆக உயர்வு. மொத்தம் 367 பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் 234 பேர் சிகிச்சையில் உள்ளதாக தகவல். ரஷ்யாவின் மேற்கு பிரென்ஸ்க் பகுதியில் பாலம் இடிந்து விழுந்ததால் பயணிகள் ரயில் தடம் புரண்டு விபத்து. கண்ணிமைக்கும் நேரத்தில் நிகழ்ந்த விபத்தினில் 7 பேர் பலி, 30க்கும் மேற்பட்டோர் படுகாயம். ஐபிஎல் இறுதிப் போட்டியில் பெங்களூரு அணி எதிர்கொள்ளப் போவது யார்? குவாலிஃபயர் 2வது சுற்றில் மும்பை, பஞ்சாப் அணிகள் இன்று பல பரீட்சை.